ஜப்பான்ல இருந்து 2 பேர் வந்து விஜய் அவர்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது எதுக்கு ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம்? அதத்தான் நான் உங்களை கேட்கிறேன். ஜப்பான்ல இருக்க 2 பேரும் போட்டோ எடுத்தா தாவேகாக்கு 2 ஓட்டு ஜப்பான்ல இருந்து வரப்போதா? வர்றாங்க. அதை தாவேக்கா வந்து இப்ப எங்க எல்லா ஊர்ல இருந்துமே எல்லா ரசிகர்களுமே வந்து பார்க்கதான் செய்யறாங்க. அப்ப மத்தவங்களோட நடிகர்கள் ரசிகர்கள்லாம் வந்தாங்க, நீங்க வந்து அதை வந்து பிரச்சாரம் சொல்றீங்களா? வர்ற 2 பேரும் அவன் 2 போட்டோ எடுக்கிறான். அவனுக்கு இந்தியால ஓட்டே கிடையாது. அவனை பார்த்தே பயப்பட வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படுதுன்னா மட்டும் வெளியே தூக்கி போட்டுறீங்க. யார வெளியே தூக்கி போட்டோம் புரியல. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இந்த ரசிகர்கள்லாம் வர்றவங்க அவங்களெல்லாம் தூக்கி வெளியே வீசிடுறீங்க. அதுவே ஜப்பான்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்கள வந்து நேரடியாக கூட்டு வச்சு மேடையிலே வச்சு மரியாதை எல்லாம் பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, தங்க உரிமைக்காகவும் வாழ்வாதாரத்துக்கும் போராடுறாங்க. அவங்கள நள்ளிரவு வரைக்கும் வெயிட் பண்ணி பெண் தூய்மை பணியாளர்கள், ஆண் காவலர்கள் வச்சு அப்புறப்படுத்துறீங்க. அவங்க போராட்டம்னு வந்தா அவங்களை இழுத்து கொண்டு போய் வலுக்கட்டாயமா பஸ்ல ஏற்றி அரெஸ்ட் பண்றீங்க. எங்க வச்சிருக்கோன்னு கூட சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்காக வாதாட வர்ற பெண் வழக்கறிஞர்களையும் போராளிகளையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு 24 ஹவர்ஸ் அலக்கழிக்கிறீங்கன்னா இதை நீங்க எதோட ஈக்குவேட் பண்றீங்க? இப்போ தாவேக்கால வந்து இந்த இடத்துல இவர் தலைவர் வராரு, 4 பேர் இந்த இடத்துல வரக்கூடாது, அது உங்களுக்கும் பாதுகாப்பு இவங்களுக்கும் பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வர்ற ஒருத்தரை ஹேண்டில் பண்றது யாரு? ஒரு தனி நபர், அவர் ஒரு பவுன்சர். அதை தாவேக்கா தப்புன்னு சொல்லுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒருத்தனை அதே மாதிரி சட்டை போட்ட ஒருத்தனை கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி யார் வந்து அந்த இடத்துல விழுந்தானோ அவன் சொல்றான், நான் தான் ஏறின தப்பு, என்ன அவங்க தூக்கி கோடல ஓரம் கட்டினாங்கன்றான். சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தனை கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது யாரு? 2ஆம் நாள் எக்ஸ்போஸ் ஆகி மீடியாவில் அசிங்கப்பட்டது யாரு?